இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்த அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங். ஸோ இன்னைக்கு வந்து யூஸ்வலாக நாங்கள் கூப்பிடும்போது லைஃப்ல நாங்கள் வயிற்றுல இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், அதை கிழிச்சிட்டோம், அது மாதிரி நம்மளை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆனால் இந்த முறை எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஹாஸ்பிட்டலுடைய ஒரு இயக்குநராக சேர்மனா மற்ற டாக்டர்ஸ் பண்ண ரொம்ப நல்ல ஒர்க்கை வந்து உங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்றது தான். ஸோ இங்கிலீஷ்ல வந்து அதுவும் இந்த பொலிட்டிக்கல் எலெக்ஷன் டைம் டோன்ட் வரி, இந்த அரசியல் பேசணும்னா வாக்கிங் த டாக்னு ஒன்று சொல்றது அது செய்யறது தான் வாக்கிங் த டாக். ஒரு சிலருக்கு இந்த வாழ்க்கையில வாக்கும் பண்ண முடியாது, டாக்கும் பண்ண முடியாது. அந்த நிலைமையில இருந்தது தான் நம்மளுடைய கதாநாயகி. அதாவது ஒரு யாரும் கண்டுபிடிக்காத ஒரு மர்ம வியாதினால, some completely mysterious disease, nobody knew what the problem was. She stopped talking, she stopped walking. அதாவது மூச்சு விடுறதும் பேசுறதும் முழுங்குறதும் மாதிரி இந்த தொண்டை பகுதியில் இருக்கிற தசைகளும் தசை நாறுகளும் இயங்குறதும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒழுங்கா நடந்து சுத்தி இருந்த பொண்ணு, ஒரு பிளேபேக் சிங்கராக இருந்த பொண்ணு, இப்ப முடிச்சுட்டு இப்ப பாடிச்சு, அவ்வளவு அழகா பாடிச்சு. கொஞ்சம் லக் இருந்துச்சுன்னா बोलते हैं कि मैं भी थोड़ा सा गाना गा सकती जाने के पहले. அதாவது அவ்வளவு அழகா பாடிட்டு இருந்த பொண்ணு, நடந்து இருந்த பொண்ணு, பாடி படத்துல ஒரு குயில் வந்து கம்ப்ளீட்டா முடங்கி போயிருந்துச்சு கடந்த ஒரு சில மாதங்களுக்கு, 3-4 மாதங்களுக்கு. யாராவது கண்டுபிடிக்காத ஒரு நிலைமையில அங்கிருந்து உங்களை வந்து கூப்பிட்டு வராங்க உங்க அப்பாவும் உங்க அம்மாவும். இந்த வியாதி என்ன வியாதின்னு எடுத்து சொல்றதுக்கு, அதாவது ஒரு வகையான ஒழிஞ்சிட்டு இருந்த ஒரு டிவி. உடனே எல்லாம் பயந்துட்டு ஓடாதீங்க, ஆல்ரெடி டிவிலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எந்த வித டேஞ்சர் அபாயமும் யாருக்கும் இல்லை. பட் அந்த டிவி எந்த ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா தண்டை சுத்தி இருந்துச்சு டிவி. உங்க ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் வயதானவங்களுக்கு, சீனியரா இருக்கவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இதுதான் அந்த காலத்துல எம்எஸ் சுலட்சுமியோட பொண்ணு ராதா விஸ்வநாத்துக்கும் இருந்துச்சு. அவங்க எல்லாம் சுத்தி 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 வந்து பல மாதங்களுக்கு பிறகு கண்டுபிடிச்சாங்க தண்டுல ஒழிஞ்சிட்டு இருந்துச்சு டிவி. அதே போல இந்த பிள்ளைக்கு தண்டுல வந்து டிவி ஒழிஞ்சிருந்து. she had a form of very rare type of spinal tuberculosis. The linings around the spinal cord, the epidural டியூரா அப்படின்னு ஒரு லைனிங் இருக்கு. அந்த லைனிங்க்கு வெளியில இருக்கும்போது எபிடியூரல், அந்த எபிடியூரல் ஸ்பேஸ்ல சீல் பிடிச்சு, அதுவும் குறிப்பாக டிபி வியாதினால ஃபுல்லா சீல் பிடிச்சு, இதனால அவங்களால நடக்க முடியும். இதே டிவி பிரெயினுக்கு சுத்தி இருக்கிற சில கவரிங்ஸ், போர்வைகள் இருக்கு, 3 போர்வைகள். அந்த போர்வைகளும் வந்து மெனிஞ்சைட்டிஸும் டியூபர்குலோஸால வந்து, இதனால்தான் அவங்களால முழுங்க முடியல, அவங்களால பேச முடியல. இது வந்து பல பல பரிசோதனைகளை செஞ்சோம். it didn't show up on many of the tests. கடைசியில வேற வழி இல்லாம ஒரு ஒரு வெரி வெரி டேரிங் ஆப்ரேஷன்ல டாக்டர் அகீப் வந்து அந்த தண்டை ஃபுல்லா இருக்கிற ஒவ்வொரு இடத்துல ஜன்னல் மாதிரி பல இடங்கள்ல ஓப்பன் அவுட் பண்ணி, அதை வந்து டீகம்ப்ரெஸ் பண்ணி, ஸ்பைன் தண்டுக்கு சுத்தி இருந்த இந்த சீடெல்லாம் எடுத்து அந்த இடத்துல ஓட்ட போட்டா அந்த ஸ்பைனல் கார்டு வீக் ஆயிடும். அப்புறம் நடந்த டொப்புன்னு அது வேற உடஞ்சிடும். அதனால in order not to destabilize the spine too much, what he has done is he has opened the dura in many places. ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி அது ஒரு டியூப் மாதிரி மேலே கீழே போட்டு கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணி கிளியர் பண்ணி அப்படி இருந்தோம். எதனால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பிரெயின்குள்ள சில வென்ட்ரிக்கல்ஸ் இருக்கு, ஸ்பேசஸ். அந்த ஸ்பேசஸ்ல உள்ளார ஒரு டியூப் மாதிரி போட்டு அங்கிருந்து வெளியில பிரெயினுக்குள்ள இருக்கிற ஃப்ளூயிட இந்த பிள்ளைக்கு வெளியில எடுத்துட்டு இருந்தோம் ஐசியூல. நான் அப்பதான் இன்வால்வ் ஆன ரவுண்ட்ஸ் போகும்போது மதர் அண்ட் ஃபாதரை பார்ப்பேன், பாவம் அழுதுட்டு இருப்பாங்க ஐசியூக்கு வெளியில மாதிரி டியூப்ல இருந்து. அப்பப்போ அந்த பேஷண்ட் அப்படியே ட்ரௌசியா போயிடும், பிபி எல்லாம் வேற மாதிரி போயிடும், பல்ஸா போயிடும். அப்போ உடனே பிரெயினுக்குள்ள இருக்கிற டியூப்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நீரை வந்து வெளியில எடுப்போம். இது மாதிரி 2-3 நாட்கள் போயிட்ட அப்புறம் அது ஒரு பெர்மனன்ட் டீகம்ப்ரெஷன், பிரெயின்ல இருந்து இருக்கிற நீர் வயிற்றுக்கு போறதுக்கு ஒரு ஷண்ட் செய்யறதுக்கு டாக்டர் அகீமும் டாக்டர் அனிருத்தும் ஹோல்ஸ் போட்டு பிள்ளை அவங்க சொன்னாங்க, பிள்ளைக்கு வந்து வெட்டி பண்ணாதீங்க, ஹோல்ஸ் போட்டு பண்ணுங்க. எல்லாரும் இந்த எங்க ஹாஸ்பிட்டல்ல பொதுவாக எல்லாமே கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் யுத்தம் ஒன்று வருகிறதுன்னு சொன்ன போல சின்ன ஓட்டையில தானே பண்ணுவோம். அப்படி செய்யும் பொழுது ஓட்டையை போட்டு இதை பண்ணலான்னு பார்க்கும்போது they found to their shock TB hiding inside the brain. அதை பயாப்சி எடுத்து டிவியில் பண்ணி இப்போ இந்த ஷண்ட்டும் இங்க இருந்து ஒரு ஹைவே மாதிரி உங்களுக்கு ஒரு டியூப் பிரெயின் மூளையில இருந்து இங்க வயிற்றுக்கு போகுது, அந்த ஃப்ளூட் எல்லாம் வெளில எடுக்குது. பிளஸ் தண்டை சுத்தி இருந்த சீட் எல்லாத்தையும் எடுத்தார். பிளஸ் வயிற்றுல இருந்தது டிபின்னு கண்டுபிடிச்சாச்சு. டிபிக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டக்குன்னு இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா
முதல்ல மூச்சு விட ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் முழுங்க ஆரம்பிச்சிருச்சு, பேச ஆரம்பிச்சிருச்சு, பாடவே ஆரம்பிச்சிருச்சு. நடக்காத பிள்ளை 3-4 மாசம் நடக்காத பிள்ளை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எந்த ஒரு டிஸ்கஷன்லையும் நம்ம மா சுப்பிரமணியம் ஐயா சொன்னாலும், அல்லது மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாலும், அல்லது பிரதமர் சொன்னாலும், இந்தியா has become a medical hub for people from coming all over from Bangladesh, West Bengal, etc. அது வந்து ஒரு விண்டிகேட் பண்ற போல பல இடங்கள்ல கண்டுபிடிக்காம இங்க கண்டுபிடிக்கவும் பண்ணாம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக்கிட்டாங்க. இப்ப இனிமேல இந்த சம்பந்தப்பட்ட கதாநாயகர்கள், ரெண்டு மெயின் சர்ஜன், அந்த வயிற்றுக்கு அசிஸ்ட் பண்ண டாக்டர் அனிருத், அந்த அனசிஸ்டியா கொடுத்த டாக்டர் சம்பத், டாக்டர் வெங்கட், ஒரு பேஷண்ட் சரியாயிட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னால 15-16 டாக்டர்ஸுக்கு சொட்டையாயிடும். ஒரு 15-20 ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபுக்கு பிபி சுகர் வந்துடும். இது மாதிரி பேஷண்ட் அவ்வளோ ஹை ப்ரெஷர். சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸே உங்ககிட்ட பேசிட்டோம், அந்த பேஷண்ட்டையும் பேச சொல்லலாம், இங்கிலீஷோ ஹிந்தி, முடிஞ்சா ஒரு வரி பாடக்கூட சொல்லலாம். பாடாத, பேசாத, முழுங்காத, மூச்சு விடாத பொண்ணு பாடிட்டு போகுதுன்னா அது சென்னைக்கும் மட்டும் இல்லை, ஒரு ஒரு பெருமை. இது மாதிரி பல மருத்துவர்கள் ஒன்று கூடி மெடிக்கலா வந்து தினகர் பார்த்துருங்க, ஒன்று கூடி பல மருத்துவர்கள் செஞ்ச ஒரு சாதனையை வந்து இன்னைக்கு நீங்க பப்ளிக் எடுத்துட்டு போறதுக்கு உங்களை எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இப்ப அவங்கள பேசுறோம். சரி, ரொம்ப காமனான வருது. யூஸ்வலா காச நோய் டிபிங்கிறது லங்ஸ்ல தான் அஃபெக்ட் பண்ணும், நுரையீரலில் தான் வரும். ஆனால் ரேரா தலைக்கோ முதுகு தண்டுக்கோ வயிறுக்கும் வரலாம். ஸோ இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருந்தோம், பரிசோதனை அத்தனையிலையும் அது நெகட்டிவ் தான் வந்துச்சு. ஏன்னா டிபிங்கிற ஒரு கிருமி அணுக்களுக்குள்ள ஒழிஞ்சுக்கிற ஒரு கிருமி, இன்ட்ரா செல்லுலர் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் வெரி ஆஃபன் அது நெகட்டிவ் தான் வரும். இல்லை சார் நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்க, அது ஏன் அப்போ வரல பாசிட்டிவ், இப்போ ஏன் பாசிட்டிவ் வருதுன்னு கேட்பாங்க. அது ஏன்னா அது ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நெகட்டிவ்னு வந்தால் அது நெகட்டிவ் இல்லை, அது பாசிட்டிவாக கூட இருக்கலாம். அதே மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஸ்டேஜில். பட் இவங்களுக்கு இந்த டிபி லங்ஸில் மட்டும் இல்லாமல் பிரெயின், ஸ்பைனல் கார்டு அண்ட் வயிறில் கூட இருந்திருக்கு. வயிறில் இருந்த டிபி இன்ட்ரா அப்டாமினல் டியூபர்குலோசிஸ், அது லாப்ரோஸ்கோபி மூலமாக நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ எங்கள் சென்டரில் வி டூ லாட் ஆஃப் ஸ்கார்லெஸ் சர்ஜரி. அப்படின்னா தொப்புள் வழியாகவே எல்லா விதமான ஆப்ரேஷன்ஸும் நாங்கள் பண்ணுவோம். ஒரு கால் பிளாடர், அப்பெண்டிக்ஸ், வெயிட் லாஸ் சர்ஜரி, ஹெர்னியா, ஹிஸ்டெக்டமி, இந்த மாதிரி எக்கச்சக்க சர்ஜரிஸ் வெறும் தொப்புள் மூலமாக ஒரே ஒரு சின்ன வெட்டு மூலமாக நம்ம பண்ணுறதுனால இவங்க அப்பா அம்மாவும் கேட்டிருந்தாங்க, சின்ன பொண்ணு ப்ளீஸ் தழும்பு வேணாம்னு கேட்டாங்க. ஸோ இதே வழியிலேயே நம்ம பண்ணிடலான்னு நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம சேர்ந்து மேட் ஷூர் த ஹோல் திங் இஸ் டன் த்ரூ த வெளி பட்டன், ஸ்கார்லெஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக 2 விஷயம் நம்ம பண்ணோம். ஒன்று, அந்த தலையிலேருந்து வந்த அந்த டியூப் உள்ளே வச்சோம் வயிறுக்குள்ள. 2, கரெக்டாக அது டிபின்னு அப்போ தான் நம்ம ஒரு கரெக்டாக ஒரு பயோப்சிக்கு டிஷ்யூ எடுக்க முடிஞ்சுது. அந்த அணுக்களை அங்கேருந்து எடுத்து பரிசோதனை பண்ணி தான் கிளியராக டிபின்னு ப்ரூவ் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டயக்னோஸ்டிக் லாப்ரோஸ்கோபி அண்ட் திஸ் வாஸ் டன் த்ரூ ஸ்கார்லெஸ் மெத்தட். ஸோ ஒரே ஒரு சின்ன கட், அதுவும் அவங்க தொப்புளுக்குள்ள, எந்த ஒரு தழும்பும் தெரியாத பட்சம் இது பண்ணதுனால ஒன்று அவங்க சீக்கிரமாக ரிகவர் ஆக முடியுது, தழும்பு எதுவும் இல்லை. ஸோ ஃபியூச்சர்லையும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல். இந்த டிபிங்கிற ஒரு வியாதி இட் இஸ் வெரி காமன். பட் இவங்களுக்கு வந்தது ரொம்ப ஒரு அன்காமனான ஒரு விதமான டிபி. ஸோ திஸ் இஸ் அன் அன்காமன் பிரசன்டேஷன் ஆஃப் அ காமன் டிசீஸ் அப்படிதான் அது சொல்லுவாங்க. ஸோ டிபி ஆஃப் அப்டமன் அண்ட் ஸ்பைனல் அண்ட் மெனிஞ்சைட்டிஸ், 3 இடத்துல இந்த டிபி அஃபெக்ட் பண்ணிருக்கு. இந்த டிபி ஸ்பெஷலிஸ்ட்டும் நாங்கள் இன்வால்வ் பண்ணியிருந்தோம். எங்கள் ஃபிசிஷியன்ஸ் டாக்டர் தினகரன், டாக்டர் ஸ்ரவந்தி, and our anesthetist Dr. Sampath sir, Dr. Venkat, who's our pulmonologist, intensivist and anesthetist. ஸோ அவரும் பார்த்து இன்னொரு ப்ரொஃபஸர் சுந்தரராஜா பெருமாள்னு எங்களோட பல்மனாலஜிஸ்ட் எல்லாம் சேர்ந்து கரெக்டான டிபி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு, this is called a multidisciplinary approach. அத்தனை டாக்டர்ஸும் சேர்ந்து ஒரே டைமில் along with efficient staff, dietitian, physiotherapist, சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரமாக ரிகவர் பண்ண முடியாது. அண்ட் இவங்க எல்லாருமே ரெகுலர் டைமில் மோட்டிவேஷனும் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ பேஷண்ட்டோட சைட்லையும் ரெகுலர் மோட்டிவேஷன் கொடுத்தா தான் சீக்கிரமாக ரிகவர் ஆக முடியும். அண்ட் தட்ஸ் வாட் வாஸ் டன் ஃபார் ஓவர் த ஸ்பேன் ஆஃப் 20 days ஆல்மோஸ்ட். அது பண்ணி தான் பேஷண்ட்டால் ரிகவர் ஆக முடிஞ்சுது. ஸோ டாக்டர் வெங்கட் நம்மளோட பல்மனாலஜிஸ்ட், அவரும் டிபிக்கு ரெகுலராக ட்ரீட்மெண்ட் பார்க்குறவர். ஸோ அவரும் பார்த்து கரெக்டான டைமில் இந்த மெடிசன்ஸ் ஆரம்பிச்சிருந்தார். ஸோ
கொஞ்சம் டிபி பற்றி உங்களுக்கு தெரியணும்னா சார் will also explain. அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸி. பேஷண்ட்டுக்கு ஒரு ஃபீவர், காய்ச்சல், நாள்பட்ட இருமல், தொடர்ந்து இருமிட்டு ஒரு 2 வாரம் மேலே ஆன்டிபயோட்டிக்லாம் ஜெனரல் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு சரியாகவும் போனால் அதை வந்து நம்ம எக்ஸ்ரே மூலியமாகவும் செரி டெஸ்ட் மூலியமாகவும் இந்த பல்மனரி டியூபர்குலோசிஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். எக்ஸ்ட்ரா பல்மனரி டியூபர்குலோசிஸ் லங்கை தவிர்த்து மற்ற ஆர்கன் இன்வால்வ் ஆகும்போது அதை கண்டுபிடிக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு வந்து நம்ம பேஷண்ட்டு அந்த தொந்தரவோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஜெனரலாகவும் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. பேஷண்ட்டும் வந்து ஸ்லோவாக டிடெக்ட் ஆகிட்டு இருக்காங்க, மோசமாகிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எல்லாம் பல டெஸ்ட்டு பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன்வால்வ் பண்ணி கரெக்டாக நம்ம எல்லா டெஸ்ட்டும் பண்ணி ஸ்பெஷலிஸ்ட் இன்வால்வ் பண்ணி பண்ணும்போது தான் இதை கண்டுபிடிக்கும். அப்படி தான் இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இதில் ஃபார்ச்சுனேட்லி டாக்டர் அனிருத் வந்து லேப்ரோஸ்கோபிக், அதாவது ஜஸ்ட் 1 சென்டிமீட்டர் ஓப்பனிங்கில் லேப்ரோஸ்கோபிக் மூலியமாக அப்டமனை எக்ஸாமின் பண்ண முடியும். டியூப்பை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது இந்த டயக்னோசிஸ் வந்து பிகம் வெரி ஈஸி. குயிக்காக நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ எந்த வித ஸ்கார் இல்லாமல் மினிமல் கட்டில் லேப்ரோஸ்கோபிக்காக உள்ளே போயிட்டு அந்த டியூபர்குலோசிஸ் இருக்கிற அந்த கண்டுபிடிச்ச அந்த ப்ரெசன்டேஷனை கண்டுபிடிச்சி டெஸ்ட்டு காமிச்சோம். அதை டிபி வந்துச்சு. மாத்திரை ஆரம்பிச்சதில் அவங்க ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. பெங்காலி ஏதாவது இருந்தா Hello everyone, my name is Devashmita Rana. I came here to Chennai from Bolpur, West Bengal with my parents for my treatment. However, unexpectedly, I fainted 2 times on date. After my parents took me to Apollo Hospital and Rajiv Gandhi Hospital, where I was admitted for surgery. However, my father got in touch with Lifeline Hospital. An emergency surgery was done at 8 hours and I was in ICU for 15 days. I got discharged after 20 days. After 20 days in a much filter condition. I would like to say thank you to doctors and the hospital. Thanks to all of you. আমি এলোমেলো বড্ড অগোছালো, এক মুহূর্ত ছাড়া তুমি নামে অন্ধকার। তুমি থেকো পাশে রাত দিন 12 মাসে, সঙ্গে নিয়ে খুশি এক আকাশ। থেকে যাব আমি, কথা দিলাম, বিনিময়ে কিছু হব না নিলাম। থেকে যাব আমি, কথা দিলাম, বিনিময়ে কিছু হব না নিলাম। আমি এলোমেলো বড্ড অগোছালো, এক মুহূর্ত ছাড়া তুমি নামে অন্ধকার। তুমি থেকো পাশে রাত দিন 12 মাসে, সঙ্গে নিয়ে খুশি এক আকাশ।